இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நிறைய மக்கள் அவரை பற்றி இன்னொருத்தவங்க கிட்ட சொல்கிறக்கோ இல்லை அவரை நாங்கள் நம்புகிறோன்னு வெளியே சொல்கிறக்கோ ரொம்ப வெட்கப்படுறாங்க, பயப்படுறாங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா, அப்படி பக்தியாக இருக்கிற ஒருத்தனை பார்த்து நீங்கள் கேவலமாக நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒருத்தன் சாமி சரணம் ஐயப்ப சரணம் போனான்னா அவனை யாராய்வன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒருத்தன் யா அல்லா அப்படின்னு சொன்னான்னா யாராய்வன்னு நினைக்கிறீங்க. அதனால நம்ம போய் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர்னு சொன்னால் நம்மளையும் அப்படி தான் மற்றவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு கான்செப்டில் இருக்கீங்க. நான் இந்த மாதிரி இயேசுநாதர் வீடியோஸ் எல்லாம் போட்டு ரீல் போடுறேன். இதனால என்னை கேவலமாக நினைப்பாங்கன்னு மற்றவங்க நினைக்கிறாங்கன்னு நீங்களாம் நினைக்கலாம். ஆனால் நான் அப்படியே தான் இருக்கேன். என்னை யாருமே தப்பாக நினைக்கல. எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருப்பாங்க. கேர்ள்ஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு கூட அப்படியே தான் இருப்பாங்க. இதெல்லாம் பற்றி என்னை கிண்டலோ கேலியோ பண்ண மாட்டாங்க. ஆனால் யார் பண்ணுவாங்கன்னா, சர்ச்சுக்கு போகிறீங்க தெரியுமா, நீங்கள் தான் பண்ணுவீங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம செய்கிறத நம்ம சொல்லும்போது நம்மளுக்கு விமர்சனங்கள், தப்பான விமர்சனங்கள் வராது. நம்ம செய்யாதது நம்ம சொல்கிறோம்னா தான் நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும், நம்மளுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். அதுதான் கான்செப்டு. நான் ரீல்ஸ் பண்ணுவேன், எனக்கு பிடிக்கும். நான் கவிதை எழுதுவேன், அந்த கவிதை ரீல்ஸே எனக்கு 1,00,000 வியூஸ் போகும். இந்த ரீல்ஸ் எல்லாம் வெறும் 1000 வியூஸ் தான் போகும். எனக்கு இதெல்லாம் மேட்டரே கிடையாது. வியூஸ் போகணும் அதெல்லாம் மேட்ரு கிடையாது. என்ன மேட்ருனா, தப்பி போன மார்க்கத்தில் நின்று ஒருத்தனை விடுவிக்கிற ஒருவன் ஒரு ஆத்துமாவை ரட்சிக்கிறான், திரளான பாவங்களை மூடுகிறான். நான் பண்ண பாவங்கள் அநேகம். நான் பேசுறதை கேட்டு யாராச்சும் ஒருத்தர் இயேசுவின் அன்பை புரிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் என் வாழ்க்கையில் நான் செய்த பாவத்துக்கு ஒரு பிராயசித்தம் கிடைக்கும்னு நான் ரீல்ஸ் பண்ணுறேன், இயேசுநாதரை பற்றி பேசுகிறேன். நான் ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட். உங்களை எல்லாத்துக்கும் விட எனக்கு எவ்வளோ பயம் இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் அந்த பயமெல்லாம் விசுவாசம் உடச்சி எறிஞ்சிரும். ஏன்னா நான் என் உழைப்பை நம்புகிறேன், நான் என் நம்பிக்கையை நம்புகிறேன், நான் என்ன நம்புகிறேன், நான் என்னை படைத்த தெய்வத்தை நம்புகிறேன். நீங்களும் அப்படிங்க. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இட்ஸ் சிம்பிள் லைக் தட். பை.